போன் பார்க்குறோம் பார்த்துருக்கீங்களா? நமக்கே தெரியாத 2-3 மணி நேரம் நம்ம டைம் போன்ல இருந்திருப்போம். கொஞ்சம் கூட டைம் பாஸ் ஆகுறதே தெரியாது. எப்படிடா 8 மணிக்கு எடுத்த போன் இப்ப டைம் பார்த்தா 11 மணி. டைம் அப்படி போகுது போன்ல. ஆனா பிசாசு அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்காத. நான் பைபிளை திறந்தீங்கன்னா ஒரு தூக்கம், களைப்பு, சோர்வு, தலை சுத்துது. அப்பதான் ஏதாவது 2 பிஸ்கெட் சாப்பிடலாமான்னு தோணுது. அப்பதான் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமான்னு தோணுது. அப்பதான் கிச்சன்ல போய் ஏதாவது மீந்தது ஏதாவது இருக்குதான்னு பார்க்க தோணுது. இந்த பைபிள் வாசிக்க என்ன டிஸ்ட்ராக்ஷன், எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். பிசாசுக்கு தெரியும் இதை இவன் தொட்டுட்டானா நமக்கு வேதனை பெருகிடும். பிசாசு ரொம்ப தந்திரசாலி. அதனாலதான் உன்னை பைபிளை விட்டு தூர வச்சிருக்குது பிசாசு. நீ பைபிளோடு இணைய ஆரம்பிச்சிட்டினா, போனுக்கு கொடுக்கிற நேரத்தை நீ வேதாகமத்துக்கு கொடுக்கிற நபரா மாறிட்டினா, நீ விடுதலை ஊழியனா மாறிடுவ. நீ பிசாசுகளை துரத்த ஆரம்பிச்சிடுவ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். உன் வீட்டுக்குள்ளதுக்கு பிறகு மந்திரம் செய்வன செயல்பட முடியாது. ஏன்? நீ வசனத்தை வாசித்து 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 உன் வீடு முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால நீ நிரப்பி வைத்திருக்கிறதுனால அந்தகார சக்திகளுக்கு உன் வீட்டுக்குள் நுழைய அதிகாரம் கிடைக்காது. பிசாசுக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு அபிஷேகம் இருக்குது, ஒரு அக்கினி இருக்குது. இந்த அக்கினி இந்த நபருக்குள்ள இறங்கிட்டா இந்த அக்கினியை கொண்டு இவன் நம்மளை அழிச்சிருவான். அந்த மந்திர கயிறு கட்டு இந்த அக்னியினால எரிஞ்சிரும். அந்த தகுடு இந்த அக்னியினால அது உருகிடும். பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த வசனத்துல ஒரு அக்னி இருக்கிறது என்பது. ஒவ்வொரு வசனமும் ஒரு மருந்து எடுத்து போடுவாயில. எவ்வளவு மருந்துகளை நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய எலும்பு, நரம்பு, இருதயம், நுரையீரல், உன்னுடைய ஆவி, ஆத்துமா எல்லாம் சுகமாயிடும். அதனாலதான் பிசாசு பார்க்கறான், உன்னை வசனத்தை தொட விட மாட்டான். ஏன்? பைபிள் சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பார். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சங்கீதக்காரன் 119 சொல்றான். இந்த வசனம் ஒன்னு உயிர்ப்பிச்சிடும். வசனத்துல ஒரு வல்லமை இருக்குது, வசனத்துல ஒரு அபிஷேகம் இருக்குது, வசனத்துல பிசாசின் கிரியைகளை அழிக்கிற சக்தி இருக்குது. அதனாலதான் பிசாசு பார்க்குது, இந்த வசனம் உனக்குள்ள போயிட்டா நம்மளை துரத்துவான், வேதனைப்படுத்துவான், நம்ம கிரியைகளை அழிச்சிருவான். கர்த்தர் இவனோடு கூட திரும்ப உறவு கொள்ள ஆரம்பிப்பார். இவன் திரும்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள போயிடுவான். அதனால இவன் வாழ்க்கையில அந்த பைபிள் மூடப்பட்டே இருக்கணும். பைபிள் கையில தான் இருக்குது, ஆனா அது மூடப்பட்டு இருக்குது. பைபிளும் வீட்டுல தான் இருக்குது, ஆனா அது மூடப்பட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னா, இன்னையிலிருந்து ஆண்டவரே பைபிள் பைத்தியக்காரனா நீ மாறணும். உன்னை பார்த்து எல்லாரும் சொல்லணும், இது ஒரு பைபிள் பைத்தியம்னு சொல்லணும். அந்த அளவு பஸ்லயும், ட்ரெயின்லயும், ஷேர் ஆட்டோலயும், வீட்டிலையும், கடைக்கு போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த பைபிளை தூக்கி கொண்டு போய் படித்து 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 அதில் உள்ள வாக்கு தத்தங்களெல்லாம் மனப்பாடம் செய்து உன் இருதயம், சிந்தை, ஆவி முழுவதும் தேவனுடைய வசனத்தால் நிரப்பிப்பார். நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய்.